ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் ஐடெக் நர்சரி கார்டன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அசல்யான்னு சொல்லக்கூடிய பிளான்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அசல்யான்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் தான். ஸோ எல்லா கிளைமேட்லையுமே தாங்கி பிடிச்சி வளரக்கூடிய ஒரு பிளான்ட் தான். இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செமி சேஜ்லோ இல்லைனா அவுட்டரில் கூட நீங்கள் இந்த பிளான்ட்ஸ் வந்து நீங்கள் நட்டு வளர்க்க முடியும். இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவரிங் தான் பூக்கும். ஸோ இந்த பிளான்ட்டில் என்ன மாதிரியான கலர்ஸ்லாம் இப்போதைக்கு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோ பதிவு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான அப்டேட் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேபி பிங்க் கலரில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டிங்க. ஸோ ஒவ்வொன்றுத்துலையும் என்னென்ன வெரைட்டி, எத்தனை கலர்ஸ் இருக்குது, ஸோ எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சிங்கிள் பெட்டலா டபுள் பெட்டலா அப்படின்றத நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். நம்ம ரெண்டாவதாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலருங்க. ரொம்பவே அற்புதமான வெரைட்டி தான். ஸோ இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக க்ரோ பண்ண முடியுங்க. ஸோ மற்ற பிளான்ட்ஸை விட இந்த பிளான்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸி மெயின்டெனன்ஸ் தான். பெரிய அளவில் செலவினம் பண்ண தேவையில்லை. இந்த செடி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக க்ரோ பண்ண முடியும். நம்ம மாடி தோட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே க்ரோ பண்ண முடியுதுங்க. ஸோ நான் கிட்டத்தட்ட அந்த பிளான்ட்ஸ் வந்து வாங்கி நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 5 மந்த் ஆகுது. எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் இல்லாமல் தான் இருக்குது இது வரைக்கும். இப்போ மூணாவதாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா டபுள் பெட்டலுங்க, பேபி பிங்க் கலர்லேயே. ஸோ டாட் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் இருக்குது. ஸோ ரொம்பவே அற்புதமாக இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தாலே தெரியும். ரொம்ப யூனிக்காகவும் இருக்குது. நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்டுடைய ஹைட் வந்து பாருங்கள் இப்படி தான் இருக்குது. நீங்கள் வேணும்னா நீங்கள் இந்த பிளான்ட் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிளான்ட்டுடைய டீட்டெயில்ஸ் என்னென்னு ஷேர் பண்ணுவோம். நீங்கள் என்ன கொரியரில் வேணுமோ நீங்கள் அதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் பெட்டலுங்க, ரெட் கலரில். இந்த வீடியோ பதிவு நம்ம எதுக்காக அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா, கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து சார் ஃபோட்டோ அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம என்னென்ன கலர் இருக்குது அப்படின்றது வீடியோ பதிவுலையும், ஸோ அந்த பிளான்ட்டுடைய ஹைட்டு, பிளான்ட்டுடைய ஹெல்த்து எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணி அனுப்பும்போது அவங்களுக்கு ஒரு டவுட்டு கிளாரிஃபிகேஷன் ஆகும் இல்லையா. ஸோ செடி எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையான்றது, அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவும். பிங்க் கலரில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பெட்டல் அவைலபிளாக இருக்குது. இது வந்து பூக்கள் வந்து வேகமாக வாடாமல் கிட்டத்தட்ட 2 to 3 டேஸ் வரைக்கும் தாங்குதுங்க. பெரிய அளவுக்கு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க. நம்ம பார்த்திங்கன்னா பெட்டல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது அந்த பிங்க் கலர் தான், பட்டு பூ முடிஞ்சதுக்கப்புறம் ஒயிட்டாக மாறி இருக்குது பாருங்கள். ஸோ பிளான்ட்டுடைய ஹெல்த் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு மர ஷேப்பில், ஒரு போன்சாய் ஷேப்பில் இருக்குது. பிளான்ட் வந்து நல்லாவே மெச்சூர்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட் வந்து அந்த க்ரீனிஷை வச்சு கண்டுபிடிக்கலாம். முக்கியமாக நம்ம வந்து எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடல்நிலையை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து செடியினுடைய உடல்நிலை எப்படி இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் அதனுடைய லீவ்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தாலே போதுமானது. ரொம்பவே தரமாக இருக்குது, நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ் கலரில் வந்து பார்த்திங்கன்னா அடுக்கு இருக்குது. இந்த பிளான்ட்டுமே ரொம்பவே மெச்சூர்டாக இருக்குது. பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் சின்ன ஹைட்டாக இருந்தாலுமே ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள். ஸோ நிறைய பேர் கேட்கலாம், கொஷின் ரைஸ் பண்ணலாம் இந்த இடத்துல, ரொம்பவே சின்ன பிளான்ட்டாக இருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரியான பிளான்ட்டை நீங்கள் வாங்கி ஒரு 8 இன்ச் பாட்டில் நீங்கள் பாட் பண்ணி வச்சிங்கன்னா போதுமானது. ஸோ இதே அளவில் ஒரு வருஷமே நல்லாவே இந்த செடிகளானது அந்த ஒரு 8 இன்ச் பாட்டில் ஈஸியாக க்ரோ பண்ண முடியும். அதுக்கப்புறம் செடியானது புஷ்ஷாக வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் 10 இன்ச்சோ இல்லை 12 இன்ச்சோ சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்குறது ரெட் கலர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அடுக்குங்க, எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ அசல்யா பிளான்ட்ஸ்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பெட்டல்ஸ், இதில் இருக்கக்கூடிய பூக்களுடைய அழகு இந்த மாதிரி தான். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒயிட் கலர்லேயுமே பெட்டல்ஸ் இருக்குது. அது இப்போ பார்த்துட்டு இது வந்து ஒயிட் கலரில் டபுள் அடுக்குங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வெள்ளை கலர்னு சொன்னாலே பூக்களுக்குன்னு ஒரு மகத்துவம் இருக்குங்க. வெள்ளை கலர்னாவே கொஞ்சம் ரேரான வெரைட்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் மோஸ்ட்லி அதிகப்படியான பூக்கள் வந்து ஒயிட் கலராகவும் பூக்குதுங்க. இந்த மாதிரியான அசல்யா பிளான்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ என்னென்ன பிளான்ட் வேணுன்றது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணுங்கள். என்ன கொரியரில் வேணுமோ நீங்கள் அதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் எ வண்டர்ஃபுல் டே. ஹாப்பி கார்டனிங்.